அடுத்ததாக ரசூல் பின் அப்பாஸை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம், அன்பு வணக்கங்களும் கூட. விருந்தினர்களுக்கெல்லாம் வரவேற்பு விட்டுட்டு நம்மளாம் இருக்கோம். உணர்ச்சிகளுடைய உச்சக்கட்ட நிலை தான் உணர்ச்சியற்ற நிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் அந்த நிலை தான் இருக்கேன். ஏன்னா இது என்னுடைய இலக்கிய மேடையில் முதல் மேடை. இன்றைக்கி இந்த மேடைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணமாக புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது தான் முக்கிய காரணமாக சொல்லுவேன். ஏன்னா புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது எங்கே வேணால் எவ்வளோ உயரத்தில் வேணால் கொண்டு விடும் அப்படிங்கிறதுக்கு நானும் ஒரு சின்ன உதாரணமாக இருக்கிறேன். ஏன்னா நானும் அந்த கடைசி ஸ்டேஜில் கடைசியாக உட்காந்தவன் தான். இப்போ மேடை வேற வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய காரணமாக இருக்குது. ஒவ்வொரு புத்தகமும் நிறைய விஷயங்களை சொல்லித்தரும். ஒரு புது மனிதர்களை எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், புது மனிதருடைய அவங்க மூளைக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவும் சொல்லித்தரும். சிறுகதைகள், வாசிப்பு அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மக்கள்கிட்ட இப்போ வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆப்ரஹாம் லிங்கம் சொல்லுவார், நல்ல புத்தகத்தை கொண்டு வரக்கூடியவன் தான் எனக்கு ஒரு நல்ல நண்பர் அப்படின்னு. இப்போ இருக்க நண்பர்கள் நல்ல ரீல்ஸை ஷேர் பண்ணக்கூடியவங்கள தான் இருக்காங்களே தவிர நல்ல புத்தகத்தை ஷேர் பண்ணதுக்கு யாருமே இல்லை. அந்த அளவு வாசிப்புடைய மகிமை யாருக்கும் தெரியல. எல்லாரும் பார்த்து வாசிக்கிற தவிர இப்போ செவி வாசிப்புன்னு வந்துடுச்சு. மின்னூல் தாண்டி இப்போ ஆடியோ புக்ஸும் கேட்குற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. வாசிப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சி. ஆனால் ஃபீலோட படிக்கணும்னா அந்த புத்தகத்தை திறந்து பார்த்து அந்த பேப்பர் ஸ்மெல்லு, திருப்புற சவுண்டு இதெல்லாம் ஃபீல் பண்ணி படிக்கும்போது தான் புத்தகத்தோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும், வாசிப்போட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். இப்படி வாசிப்புங்கிறது எல்லாருடைய தேவையும் கூட, அத்தியாவசியத்தையும் கூட. அதனால் வாசிங்க, வாசிப்பு எந்த இடமா இருந்தாலும் மேலிடத்தில் கொண்டு விடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. வாய்ப்பளித்த விருந்தினர்களுக்கெல்லாம் நன்றி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். இப்போ எல்லாரும் ரீல்ஸை தான் ஷேர் பண்ணுறோம், புத்தகத்தை ஷேர் பண்ணுறது இல்லைன்றது இப்போ இருக்கிற சினாரியோ கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லிட்டு போயிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக நம்ம கூட பேச